இடியாப்பம் செய்யலாமா? ராகி இடியாப்பம். அதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி, ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். கொதித்த உடனே ஒரு பாக்கெட்டு மாவு, கணேஷ் மாவு, ராகி மாவு நல்லாயிருக்கும். கணேஷ் மாவு சூப்பராக இருக்கும். கணேஷ் மாவு தான் நான் எடுத்திருக்கேன். அது நல்லா எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு, அப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிண்டி கிளறணும். அதுக்கு முன்னே இட்லி தட்டில் கொஞ்சம் தண்ணி வச்சு கொதிக்க விடுங்க. மூடி போட்டு மூடி வச்சுட்டு இந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டி அந்த அந்த பதத்துக்கு கொண்டு வந்துடணும். இந்த இடியாப்ப பதத்துக்கு கொண்டு வந்து நல்லா அழகாக நல்லா கிண்டி சூடு கொஞ்சம் சூடு இருக்கும்போதே ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. மூடி வச்சோன்னா கொஞ்சம் அந்த மாவு கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கும். குழல்லாம் எடுத்து வச்சு அதெல்லாம் புழிஞ்சி ஒன்று ஒன்றா புழிஞ்சிக்கிட்டே இருக்கணும். புழிஞ்சிக்கிட்டே இருந்துட்டு எல்லாம் ஜடன்னு சீக்கிரமாக புழிஞ்சி, இதனால் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவு. சின்ன குழந்தைகள் கூட கொடுக்கலாம். சீனி போட்டு நல்லா தேங்காய் போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. நல்ல பாரம்பரியமான உணவு. காலையில் தோசை இட்லிக்கு பதிலாக இதை செஞ்சு கொடுத்தா நல்ல சத்தான ஆகாரம். இது நைட்டு டின்னருக்கும் இது கொடுக்கலாம், காலையிலே கொடுக்கலாம். இடியாப்பம் சூப்பர். பச்சரிசியில் நம்ம அவிச்சு சாப்பிட்றத விட இது ரொம்ப சத்தான உணவு. ராகி மாவு, அதனால இது ரொம்ப சத்து. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சத்து. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். சட்னியாக அரைச்சி சாப்பிட்லாம். தேங்காய் சட்னியாக அரைச்சி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். தட்டில் வச்சு அதெல்லாம் ஆவி வர நல்லா அவிக்கணும்.